ஹலோ வியூபடிஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா த கேடிஎம் RC 990R. ஏன் ஸ்பெஷல், எதுக்குனால இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. The maxi sport, let's rev it. நமக்கு எல்லாம் தெரியும், நம்மளோட ஃபேவரட் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு கேடிஎம் பைக்னா த RC 8R. RC 8R பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லி, RC 8R அப்படின்றது ஒரு 75 டிகிரி V-twin engine with a massive capacity of 1195cc. இது கடைசியாக எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 2013க்கு அப்புறம் ஃபுல்லாக ஸ்டாப். இந்தியாவில் மேபி இம்போர்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஓல்டர் மாடல்ஸ் கண்டிப்பாக இந்தியாவில் கிடைக்கும், பட் இட் இஸ் ஆல்சோ வெரி ரேர். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை பார்த்தீங்கன்னா 151 ஹார்ஸ் பவர். 151 ஹார்ஸ் பவர், பட் திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் மாடல், அதாவது 2008 மாடலில். அதுக்கப்புறம் வந்து எல்லா மாடலும் 173 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. டார்க் பார்த்தீங்கன்னா 90 foot-pounds ஆஃப் டார்க், அதாவது 90 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். மொத்தமாகவே எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது 2009லேருந்து 13 வரைக்கும் 836 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 2008 மாடல்ஸில் 152 மாடல்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் பைக் டசன்ட் ஹாவ் எனி டைப் ஆஃப் எலக்ட்ரானிக். ABS இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை, வீல் கண்ட்ரோல் இல்லை, கார்னரிங் ABS இல்லை, and it has a fuel capacity of 16.5 liters. இது ஒரு பேசிக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம RC 990 RCR. 990 RCR வந்து பேரில் சொன்ன மாதிரியே ஒரு 947cc லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் என்ஜின். இந்த என்ஜின் வந்து LC8C என்ஜின், அதாவது 990 டியூக்குக்கு வர சேம் என்ஜின், பட் டியூன் பண்ணியிருக்காங்க ஹையர் பெர்ஃபார்மன்ஸுக்காக. இது டெலிவர் பண்ணுறது வந்து 128 ஹார்ஸ் பவர் அண்ட் 76 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இந்த பைக் வந்து ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேமில், டியூப்லார் ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க வித் WP Apex 48mm ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஃபோக்ஸ். அண்ட் பேக் சஸ்பென்ஷன் வந்து WP Apex monoshock with top mounted linkage for enhanced track handling. என்ஹான்ஸ்டு ட்ராக் ஹேண்டிலிங்னு சொல்கிறாங்க. இது சஸ்பென்ஷனில் மட்டும் இல்லைங்க, ஃபுல் பைக்லேயே. நீங்கள் அந்த பைக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு ட்ராக் மான்ஸ்டர்னு. இந்த டோட்டல் ட்ராக்லேயே நீங்கள் த்ராட்டிலில் ஃபுல்லாக விடணும்னு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஏரோடைனாமிக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் அண்டு வீல் பேஸ், பிரேக்ஸ் எல்லாம் டோட்டலாக ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த மிஷினில். நம்ம பழைய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாத்தையும் க்ளீன் அவுட் பண்ணிட்டாங்க இதை வச்சு. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னென்னா இந்த TFT டிஸ்பிளே. நம்ம நார்மல் TFT டிஸ்பிளேவே இல்லைங்க, இது ஒரு ஃபோன் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். 8.8 inch TFT டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே, 6D IMU எலக்ட்ரானிக்ஸோட, with 4 types of riding mode and traction control, wheelie control and launch control. இந்த TFT டிஸ்பிளேவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் டச்லேயே ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஸ்விட்ச் கியர்ஸில் எதுவும் தேவையில்லை. ஸோ பட் இந்த பைக்குக்கான பில்லியன் உட்கார்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்த சீட்டே அத்தனோண்டு கொடுத்துருக்கான், அதெல்லாம் உட்கார்றது வெரி டஃப். சிங்கிள் பேசஞ்சர் பைக் தான் இது ஒரு சிங்கிள் பேசஞ்சர் பைக் தான். அண்ட் இட் ஹாஸ் அ ட்ரைவ் வெயிட் ஆஃப் 184 kilograms, வெட் வெயிட் ஆஃப் 195 kilograms, அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டி 15.7 liters. போன RC 8Rஓட 1 லிட்டர் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி 1, பட் லெட்ஸ் ஹாவ் இட் அஸ் 1. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 845mm அண்ட் வீல் பேஸ். பைக் இந்தியாவில் ரிலீஸ் ஆகாதனால இதோட ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் நமக்கு இந்தியாவில் தெரியாது, பட் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிறதுனால அதோட ப்ரைஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணுற $13,950, which converts to 12,77,000 or 12,80,000.
லெட்ஸ் ஹேவ் இட் அஸ் 12,80,000. இது வந்து நவம்பர் 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட காம்படிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டுக்காட்டி பேனிகலை V2 தாங்க. அடிச்சுட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க ஒரு புது மான்ஸ்டர். பேனிகலை V2 விட லைட்டராக இருக்குது, பேனிகலை V2 விட ஃபாஸ்டராக இருக்கும், பேனிகலை V2 விட கார்னர்ஸில் இன்னும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹையர் லேப் டைமுக்கு இன்னும் நிறையா சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறையா காம்படிட்டர்ஸ் சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் நமக்கு பேரலல் ட்வினில் கன்சிடர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கவாசிக்கி ZX6R அண்டு ஹோண்டா CBR 600RR இதெல்லாம் காம்படிட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. பட் பேரலல் ட்வினோட கம்பேர் பண்ணுறது எனக்கு லாஜிக்கலாக தோணுது. பட் மற்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மற்ற 600cc கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு 950cc இன்ஜின். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்போவோட ஹைப்யூர் கேலிப்பர்ஸ் 920mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் பிரமாதமாக இருக்கும். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஷிலின் பவர் கப் 2 டயர்ஸு, வெரி நைஸ் டயர்ஸ். அண்டு 4 ரைடிங் மோட்ஸ் சொன்னது வந்து ஒன்று ட்ராக், இன்னொன்று ஸ்போர்ட், இன்னொன்று அர்பன் ஒரு ஈகோ மோட் மாதிரி, இன்னொன்று வந்து ரெயின் மோடு. ஸோ 4 மோட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ரைடர் யூசர் ப்ரிஃபரன்ஸுக்கும் செட் பண்ணிக்கலாம், அது தனியாக ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 2 ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இது ஹைலி ஆன்டிசிபேட்டட் பைக் இந்தியாவில். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு வெரி 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 மச் அ பிக் தேங்க்யூ. பட் எண்டிங் வந்து சும்மா இப்படி முடிக்கக்கூடாதுல்ல. பைக்கை மட்டும் பேசிட்டு பைக்கு கேட்கலன்னா எப்படி? பைக்கோட ஐடிலிங் அண்ட் ரெவ் மியூசிக் கடைசியாக போட்டிருக்கேன், கேட்டுட்டு போங்க. The Maxi Sport, let's rev it.